Hey all, welcome to my channel. One fine day by Riaz, and this is 100 days under video challenge, and it's day 100. It's final day, and in the video, I'm going to talk about ஒரு movie misleading, அதாவது ஒரு character misleading பத்தி பேச போறேன். So before that, if you're watching me first time, please do subscribe my channel and Insta handle. You can follow me in the name Riaz Dance Club. So let's start. Summer UA is back. Yeah, guys. So, காத்து வாக்குல ரெண்டு காதல் சொல்லிட்டு there's one movie, Tamil movie. It's been quite a old movie தான், like 2-3 years ஆச்சு. But sorry, நேற்று ரேண்டமாக லைக் யூடியூப்ல வந்து just watch that movie. அதில் வந்து லைக் there are mentioned two characters. So one is கண்மணி and other one is like கத்திஜான்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டர். ஸோ அந்த கத்திஜாவுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு. அந்த பாய் ஃப்ரெண்ட் நேம் வந்து முகமது மாபின்ட்டு இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த கத்திஜா கேரக்டர் இருக்குல்ல, ஸோ கத்திஜா கேரக்டரோட பாய் ஃப்ரெண்ட் முகமது மாபி, அதை வந்து தே மாக் பண்ணியிருக்காங்களான்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா லைக் ப்ராஃபிட் முகமது பீஸ் பி அப்பான் ஹிம், அவரை வந்து தமிழில் வந்து தே வில் கால் ஹிம் லைக் முகமது நபின்னு சொல்லுவாங்க. இவனுங்க வந்து அந்த நபியை வந்து மாபின்ட்டு மார்க் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இன் ரியல் லைஃப் ப்ராஃபிட் முகமதோட ஒய்ஃப் நேம் இஸ் கத்திஜா. அண்ட் இந்த படத்துலையும் அதே சேம் கேரக்டர் அந்த கத்திஜான்னு காமிச்சிருப்பாங்க. இதில் என்னன்னா, முகமது மாபின் அந்த கேரக்டர், ஓகே, அந்த கேரக்டர் வந்து லைக் ஒரு மாடர்ன் முஸ்லீம் கை ஹூ கோஸ் டு பப், ட்ரிங்க்ஸ் அண்ட் பீங் வித் ஆல் த டைம் பீங் வித் கேர்ள்ஸ், அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவர் லவ்வரை வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாத ஒரு ஆளாகவும் காமிச்சிருப்பாங்க. இது என்னன்னா, நீங்கள் வந்து all the religion, there are like all kind of people out there. So I'm not saying that that's wrong. நீங்கள் பண்ண கேரக்டரைசேஷன் நான் ராங் சொல்லலை. என்னோட டவுட் வந்து why you want to choose those particular two names like முகமது அண்ட் கத்திஜா. இந்த பர்டிகுலர் இந்த ரெண்டு ரியல் லைஃப் கேரக்டர் நேம் வந்து எதுக்கு இந்த ஒரு கேரக்டரைசேஷன் சூஸ் பண்ணிங்க தான் எனக்கு டவுட்டு. இல்லை, எனக்கு கேல தான் எனக்கு நேம் வேணும். ஸோ கேல கத்திஜான்னு மாதிரி நேம் வேணும். அதனால தான் இஃப் ஐ கெப்ட் அது அப்படி சொன்னால் கூட, கேல நிறைய பேர் இருக்குது. யூ கேன் கோ வித் கரிஷ்மா, கரீனா, கமர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக ஒய் யூ வாண்ட் டு மென்ஷன் கத்திஜான்ட்டு தான் எனக்கு டவுட். இல்லை, எனக்கு கத்திஜா தான் வேணும், எனக்கு பெட்டர் மாஸ் ரெடியே தான் வேணும்னா, and again you can choose some different name to the boyfriend, no? Like Salman Khan, ஷாருக் கான், இல்லாட்டி ஹர்ஷத் கான் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு அகெயின் யூ டுக் லைக் முகமது அந்த ப்ராஃபிட்டோட நேம் எடுத்து பண்ணது, இட்ஸ் நாட் குட். அது அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி, டேரக்டராக இருந்தாலும் சரி, யாரோட ஐடியாலஜியாக இருந்தாலும் சரி. ஸோ வாட் யூ டிட் இன் தட் மூவி இஸ் நாட் குட் ஃபார் சொசைட்டி அண்ட் இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ பீப்புள் ஆல்சோ. ஸோ சம் பீப்புள் கேன் சே இட் ஜஸ்ட் அ மூவி, ஒரு மூவியை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸாக மட்டும் பாருங்கன்னு சொல்லலாம். பட் வி கான்ட் டேக் லைக் தட். ஏன்னா லைக் ஏர்லி 90s ஸ்டேஜில் தே ஸ்டார்டட் ஷோயிங் லைக் ஆல் த முஸ்லிம்ஸ் ஆர் டெரரிஸ்ட் மாதிரி காமிக்க ஆரம்பித்தாங்க. பட் இட்ஸ் ஸ்டில்ஸ் கோயிங் ரைட். ஸோ 2 years பிஃபோர் வந்த பீஸ்ட் மூவியாக இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட் மந்த் வாட்ஸ் தட் கை எஸ்கே அவரோட வர படமாக இருக்கட்டும், ஸ்டில் தே ஷோயிங் அட் ஆல் த முஸ்லிம்ஸ் ஒரு டெரரிஸ்ட் மாதிரி தானே காட்டுறாங்க. ஸோ ஒரு கிரியேட்டரோட வேலை வந்து ஒன்ஸ் ஒரு ரைட்டிங் எழுதும் போது அது உண்மையா இல்லையான்ட்டு தே ஹாவ் டு ரிசர்ச் அண்ட் தே ஹாவ் டு ரைட். சும்மா ரேண்டமாக அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூ கான்ட் ஜஸ்ட் ரைட் லைக் தட், ரைட்? ஸோ ப்ராஃபிட் முகமது வந்து இஸ் அ வெரி பிக் லீடர் இன் இஸ்லாம் கம்யூனிட்டி. ஸோ அவரை வந்து நிறைய 80% ஆஃப் லைக் ஒரு முஸ்லீம்ஸ் வந்து அவர் வே ஆஃப் லைஃப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க பிலீஃப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களோட பிலீஃபை வந்து லைக் மோக் பண்ணி எடுக்கிறது இட்ஸ் நாட் குட். ஸோ என்னோட வீடியோஸ் வந்து லைக் மேக்ஸிமம் ஒரு 200-250 வியூஸாக போகும். ஸோ இஃப் எனி ஆஃப் யூ ஹவ் வாட்ச் திஸ், ப்ளீஸ் டோன்ட் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒரு மிஸ்லீட் பண்ணுற கேரக்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. ஸோ அதை தான் சொல்ல வந்தேன். எஸ், ஸோ ஃபைனலாக லைக் ஐ கம்ப்ளீட்டட் லைக் 100
videos and in shorts and videos ரெண்டுமே சேர்த்து I have completed like 100 days continuously complete பண்ணியிருக்கேன். So once again thank you so much for each and every one. So ஒரு சில videos வந்து like it crossed more than 500 views and ஒரு சில videos is less than 100 போயிருக்கு. But for me each and everyone is like ஒரு single person இருந்தாலும் I just value for their quality time. So thank you so much for watching my videos and giving your support. So I will make a proper thank video Mari. I will just make it and I will upload within 2 days. So அதில் வந்து I'll be mentioning what stage I restart my YouTube channel. So இப்போ எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, in which countries I got reached, I'll mention all the details in that. So hopefully I'll come with a new concept and new videos soon. Until then is bye from Riaz. Bye, take care.